சோம்பேறி கழுதை. ஒரு கிராமத்தில் ஒரு உழைப்பாளியான உப்பு வியாபாரி வாழ்ந்து வந்தான். அவனிடம் ஒரு கழுதை இருந்தது. தினமும் அந்த கழுதை உப்பு மூட்டைகளை சுமந்து நதியை கடந்து சந்தைக்கு செல்வது வழக்கம். ஒருநாள் நதியை கடக்கும்போது கழுதை தவறி நீரில் விழுந்தது. உடனே எழுந்து நின்றபோது அதன் முதுகில் இருந்த உப்பு கரைந்து சுமை குறைந்தது. இதனால் கழுதை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. அடுத்த நாள் அதே சலுகையைப் பெற வேண்டும் என்று நினைத்த கழுதை திட்டமிட்டு மீண்டும் நதியில் விழுந்தது. மீண்டும் சுமை குறைந்ததால் அது சந்தோஷப்பட்டது. இதைக் கவனித்த வியாபாரி கழுதையின் சோம்பேறித்தனத்தை புரிந்து கொண்டான். அடுத்த நாள் உப்புக்கு பதிலாக பருத்தி மூட்டைகளை ஏற்றினான். நதியை கடக்கும்போது கழுதை வழக்கம்போல் மீண்டும் நீரில் விழுந்தது. ஆனால் இப்போது பருத்தி நீரை உறிஞ்சி மிகவும் கனமாகிவிட்டது. கழுதைக்கு நடக்கவே முடியவில்லை. அப்போதுதான் கழுதை தனது தவறை உணர்ந்தது. இனிமேல் சோம்பேறித்தனம் செய்யாமல் நேர்மையாக வேலை செய்ய தீர்மானித்தது. கதையின் நெறி: சோம்பேறித்தனம் எப்போதும் நஷ்டத்திற்கே வழிவகுக்கும். கடமையை நேர்மையாக செய்தால்தான் நல்ல பலன் கிடைக்கும்.